வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஒரே நல்ல ஓஹோன்னு வாழ்க்கை சொர்க்கத்தில் செய்ஜி இல்லை அதாவது சுக்கரன் உச்சியில் நிற்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லை, அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எல்லோரும் எதுக்காக வராங்கன்னா ஃபேம். அந்த ஃபேம் ஆகணும், அந்த புகழ் கிடைக்கணும், எல்லாருக்கும் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அது வந்து ஒரே நாளில் ஒருத்தங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக ரம்யா ஜோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக அந்த ஸ்டேஜில் வந்து நின்னாங்க. அப்போ வந்து அவங்களோட கதையை வந்துட்டு அங்கே வந்து ஏவியாக போட்டாங்க. அதுலேயே வந்துட்டு அவங்க கண்கலங்கத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கண்கலங்கி இப்போ சோசியல் மீடியாவில் போய் பார்த்தா ஃபுல்லாக ரம்யா ஜோன்னு போட்டு என்ன பாடாப்படுத்துகிறாங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா செம்ம டச்சபிளாக இருந்துச்சு அந்த ஸ்டோரி கேட்கும்போது. ஏன்னா அம்மா அப்பாவும் வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. 3 பெண் குழந்தைகள், அக்கா தங்கச்சி இவங்க லாஸ்ட்டு போல இருக்குது. அதையும் அங்கே ஸ்டேஜில் சொன்னாங்க. அதேமாரி நான் நல்லா வந்து எங்கள் அக்காக்களை நான் பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. அந்த அவங்களுடைய இதை பார்க்கும்போது, அந்த ஏவியை பார்க்கும்போது அவங்களுக்கு கண் கலங்குறாங்க. ஏங்க கண் கலங்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்கும்போது எங்களுடைய இந்த பழைய ஞாபகங்களாக வந்துடுச்சு, நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாச்சு. அதுலேயும் அவங்களுடைய பெரிய அக்கா வந்துட்டு கொஞ்சம் டெரர் டைப் போல் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சிகள் அவங்க ஆடுறது பிடிக்காது போல இருக்குது. ஆனால் 2வது அக்கா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து பிடிக்காம தான் அந்த ஃபீல்டுக்கு போயிருக்காங்க, ஆடலும் பாடலும் அப்படின்ற விஷயங்கள். பெரும்பாலும் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நடனங்களை நல்லா சூப்பராக ஆடுறாங்க. நாங்களும் அந்த வீடியோ பார்த்து செமையாக இருந்துச்சு. நல்லா அழகாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பிக் பாஸ் சீசன் 5 நினைக்கிறேன், அதில் தாமரை எப்படி பட்டையை கலப்புனாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த ரம்யா ஜோவும் கலப்புவாங்க மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் தாமரை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மாதங்கள் கிடச்சி தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாங்க கிடச்சிது. ஆனால் இவங்களுக்கு ஒரே நாள் எப்படியா சோசியல் மீடியா பக்கம் அந்த பக்கம் போனாலும் அவங்க தான் இருக்காங்க, இந்த பக்கம் போனாலும் அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வெல்கமிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ரம்யா ஜோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சீசன் 9 வந்துட்டு எனக்கு இவங்களுக்கு தாங்க என்னோடய ஓட்டு அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.